எங்க போறீங்க? ஹலோ guys, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். என்னுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நாங்கள் நாகப்பட்டினம் பீச்சுக்கு வந்திருக்கோம். ஸோ வானத்தை பார்த்தாவே தெரியும். இப்போ தான் வந்து காலை எடுத்து வச்சுருக்கோம் நாகப்பட்டினத்தில். அதுக்குள்ளே இருட்ட போகுது. ஸோ அதுக்குள்ளே நம்ம ஃபோட்டோ எடுத்துடலான்னு பீச்சுக்கு நடக்கிறேன் ரொம்ப தூரம் நடக்கிறேன், ரொம்ப மைல் நடக்கிற மாதிரி கால்லாம் ஒளி வந்துடுச்சு. எங்கள் ஊரில் நாகூர் பீச்லலாம் டக்குன்னு பீச் வந்துடும், கடல் வந்துடும். இங்கே என்னன்னா இவ்வளோ தூரம் இந்த படிகள் தாண்டி அம்புட்டு நடந்த அவ்வளோ தூரம் நடந்த. இதில் வேற என் குட்டி பொண்ணு வேற அப்பப்போ தூக்கிட்டு அவ எவ்வளோ தூரம் நடப்பாங்க. அங்கே பாருங்க, அந்த கடைசியில் அந்த கடைசியில் இருந்துச்சு. சரி என்ன பண்ணுறது, நடந்து தானே ஆகணும். அப்போ தானே அங்கே போய் கடலில் கால் நினைக்க முடியும். சரி ஜஸ்ட்டு நினச்சிட்டு வருவோம், ஒரு ஃபோட்டோக்காகத்தான் அதுவும் நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் பண்ணிட்டு தான் போனேன். என் பொண்ணை பாருங்கள் கொஞ்சம் தூரம் நடக்க விட்டு அதுக்கப்புறம் தூக்கிக்கிட்டேன். ஸோ என் குட்டி பொண்ணு பெரிய பொண்ணு எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க. கடலுக்கு வந்தாச்சு. என் பெரிய பொண்ணுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு கடலை பார்த்தோன்னே. ஸோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இது ஏன் இந்த நாகப்பட்டினம் பீச் மட்டும் இவ்வளோ பள்ளமாக இருக்குன்னு தெரியல, பயங்கரமாக இருக்குது. அதில் ஏறி இறங்குறதுக்குள்ள நம்ம ஃபுல்லாக மண்ணாயிடுவோம். காலை கழுவிட்டு வந்தாலும் செம்மையாக மண்ணாயிடுவோம். அந்த மாதிரி பள்ளமாக இருந்துச்சு. இருந்தாலும் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். நான் இந்த மாதிரி கால் நினச்சிட்டு வரலாம் அப்படின்னு தாங்க போனேன். இருங்க ஒரு நிமிஷம் உங்களுக்கு காட்டுறேன். என்னன்னா நான் லைட்டாக கால் நினச்சிட்டு எப்போவுமே பீச்சுக்கு போனால் அந்த மாதிரி நினைய மாட்டேன். எனக்கு வந்து அது நச்சு பிடிக்காது. சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. எனக்கு அதனால் பிடிக்காது. ஆனால் இதுகளோட வந்தேன்னா என் நாத்தோட பொண்ணு அப்புறம் அவங்க ஃபேமிலிலாம் அவங்களாம் என்னை விடவே இல்லை, இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது, அது அப்புறமா சொல்கிறேன். குட்டீஸ்லாம் இந்த ஓரத்தில் உட்காந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை, ஓரத்தில் நல்ல ஓரத்தில் உட்கார வச்சாச்சு. ஏன்னா பயம்தான். ஸோ குட்டீஸ்லாம் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு அப்புறமா மேலே ஏற்றி விட்டாச்சு. கொஞ்ச நேரம் தான் உட்காந்தாங்க. ஜாலியாக என் பொண்ணுக்கு வந்து ஒரு ரெண்டு தடவை கொஞ்ச நேரத்துலேயே நடுக்குது பிள்ளைக்கு. அதோட சரின்னு மேலே ஏற்றி விட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். சரி என் குட்டி பொண்ணு வந்து போதும்னு எந்திரிச்சு போயிட்டாங்க. அந்தளவுக்கு குளிருது என் பொண்ணுக்கு. இருட்டா வேற ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம பீச்சுக்கு வந்தால் உடனே ஃபோட்டோ எடுக்கணும், அதுவும் இருட்டுறதுக்குள்ள. இங்கே பாருங்கள் என்ன எப்படி இழுத்துட்டு போகிறாங்கன்னா, அந்த நடுவில் இருக்கே ஒரு அப்பாவி ஜீவன் அதுதான் நான். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பாசமாலாம் இழுத்துட்டு போகல, ரெண்டு பேரும் வந்து காத்தாடி மாதிரி இருப்பாங்களா. ஸோ அதனால் ரொம்ப தூரம் போனால் என்ன பயம்னு தெரில. அந்த பயத்தில் நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுறது, நடுவில் போட்டு ரெண்டு பேரும் ஸ்ட்ராங்காக என்னை பிடிச்சிட்டாங்க. அலை பாட்டுக்கு இழுக்குது. இவங்க ரெண்டு பேரும் என்ன ஒரு பக்கம் இழுக்கிறாங்க. எங்கேயாவது என்ன சாத்திப்படாதீங்கம்மா, என்ன விட்டுருங்கம்மா அப்படின்னு விடவே இல்லையே. ஆனால் அதுவும் ரொம்பவுமே அந்த மாதிரி நான் என்ஜாய் பண்ணதே இல்லை. செம்ம ஜாலியாக இருந்துச்சு. ஸோ இருட்டிடுச்சு, நல்லாவே இருட்டுச்சு. அடியே என்னை விடுங்க, நீ ஒரு ஃபோட்டோ வச்சும் வந்ததுக்கு எடுக்கிறேன்னா யாருமே என்னை விட்டுற மாதிரி இல்லை. நாத்தா பொண்ணா நல்லா டைட்டாக பிடிச்சிட்டாங்க ரெண்டு பேரும். ஸோ செம்மையாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதெல்லாம் போங்கடா இருட்டிடுச்சு, இதுக்கு மேலே நான் எங்கே ஃபோட்டோ எடுக்கிறது. அதுக்கப்புறம் பீச் விட்டு வந்து அங்கே பூங்கா இருக்குல்ல, அங்கே வந்து குட்டீஸ்லாம் ஏற்றி விட்டு விளையாடிட்டு இருந்துச்சு. பீச்சில் நனையிலலாம் பிரச்சனை இல்லை. அதுவும் புக்கா போட்டுட்டு அந்த நச்சுன்னு இருக்குல்ல மண், அது எனக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும் இன்னைக்கு அப்படி தான் போச்சு இன்றைய நாள். சுற்றிலும் செம கூட்டம். எல்லா பீச்லேயும் இந்த ஒரு ஜீப்பை வச்சிடுறாங்க. அதுவும் கரெக்டாக குழந்தையெல்லாம் கூப்பிட்டு வந்தால் கரெக்டாக அங்கே தான் வந்து பார்க் பண்ணுறது. என் சின்ன பொண்ணு அதனாலேயே கொஞ்சம் தூரம் இங்கேருந்து கடத்திட்டு போயிட்டேன். கண்டிப்பாக ஏறுறது பிரச்சனை இல்லை, ஜீப்பில் ஏறி ஒரு ரவுண்ட் போய் இறங்கினா பிரச்சனை இல்லை. ஆனால் என் பொண்ணு ஜீப்பில் ஏறினா இறங்க மாட்டேன்னு வேறு அடம் பிடிப்பாளா. எதுக்கு அப்படின்ட்டு இந்த இடத்த விட்டு நைஸாக அந்த பார்க்கிங் ஏரியா நாகப்பட்டினத்தில் அந்த பீச் போகிறோமா, அந்த பார்க்கிங் சைடு வந்து கூட்டிகிட்டு வந்து ஐஸ்கிரீம் கொடுத்து வாங்கி உட்கார வச்சுட்டு அவள் பாட்டுக்கு பொட்டு போல் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாகப்பட்டினம் பீச் முடிச்சுட்டு நேராக நாகூருக்கு வந்தாச்சு. எங்கள் ஊர் நாகூர். இருட்டிடுச்சு, நல்லா தர்காக்கு தான் வந்திருக்கோம். தர்கா கிட்ட ஒரு குல்ஃபி ஐஸ் இருந்துச்சு. அவங்க வந்து இந்த குல்ஃபி வந்து 70 rupees. நான் சாப்பிடல, என் குட்டி பொண்ணுக்கு மட்டும்
பசங்களுக்கு மட்டும் வாங்கி கொடுத்தேன். ஏன்னா அதுக்கு ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருக்குது, அதை நான் காட்டுறேன். ஷவர்மா கடை, அதை நான் பார்த்துட்டேன். நான் ஒரு ஷவர்மா பைத்தியம். ஏன்னா எங்கள் ஊர்லலாம் அது கிடைக்காது, எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி. ஸோ அதனால் ஆப்போசிட்டில் இருந்துச்சு. ஸோ அங்கே போகலாம் அப்படின்ட்டு. எதுக்கு சிரிக்கிறேன்னா, ஒரு கேமரா வச்சாச்சு, சரி நாத்தனார் போட சொன்னால் மூமெண்ட்டே இல்லைன்னா யாருமே பார்க்க மாட்டான் இல்லைண்டா. அதுக்கு நான் என்ன பண்ணுறது, இங்கே பாருங்க, அதுக்கு தான் சிரித்தேன். ஸோ இந்த வாழை பையில பார்த்தீங்களா, குல்ஃபியை தூக்கிட்டு நேராக இந்த கடைக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வெயிட் பண்ணோம். அரை மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணோம். இந்த கடையில் எப்படி இருக்கும் அப்படின்லாம் தெரில. வந்தாச்சு, வந்து சாப்பிட்டோம். ஷவர்மா ஓகே தான். நான் வந்து ஃப்ரைட் சிக்கன் ஷவர்மா தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். மேலே ஒரு சிக்கன், அப்புறம் கீழே அடியில் ஒரு பீஸ் இருந்துச்சு, அவ்வளோதான். ஸோ நார்மலாக தான் இருந்துச்சு, ஓகே தான். ஆனால் மொஜிட்டோன்னு ஒன்று கொடுத்தாங்க பாருங்க, லைஃப்பில் அந்த மொஜிட்டோன்னு மறக்கவே மாட்டேங்க, அந்த அளவுக்கு படு மோசமாக இருந்துச்சு. ஹாய் சொல்லு. குட்டி பொண்ணு பார்த்தீங்கன்னா, மேடப்புக்கு வந்து கோவம் வருதான். அது வந்து வீடியோவில் பார்க்குறப்போ அழகாக இருந்துச்சு. கோவம் வருது எனக்குலாம் வேறு சொல்கிறாங்க. அவள் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறாளாம் பெரியவ. ஸோ மேடம்க்கு வந்து கோவம் வந்துருச்சு. அது பார்க்குறப்போ க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணு, பெரிய பொண்ணுக்கு வந்து எங்கே போனாலும் எதுவுமே கேட்க மாட்டாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இது வாங்கி கொடுத்தா போதும், வயிறு ஃபில் ஆகிடும், அந்த மாதிரி போதுமா அப்படின்றவாங்க. அந்த மொஜிட்டோ அண்ட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அது 2 டைம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோதாங்க இந்த மோசமான மொஜிட்டோ. இதோட இன்றைய நாள் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் தர்காக்கு போனாவே மெயினாக பால்கோவா, ஸ்வீட்ஸு, இல்லைன்னா அங்கே இருக்கிற பீஃப் கறி, அதை மட்டும் நான் விடவே மாட்டேன். எனக்கு ரொம்பவுமே பிடிக்கும். அதோட இன்றைய நாள் முடிஞ்சு. இனி நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க.